السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே உடனடியாக கபூலாக வேண்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மிக முக்கியமான ஒரு நாளைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். முதல் 10 நாட்கள் மிகவும் சிறந்த நாட்கள். இப்பொழுது நாம் துல்ஹிஜ்ஜாவினுடைய பிறை 8 அடைந்திருக்கின்றோம். துல்ஹிஜ்ஜாவினுடைய 9வது நாள் அது அரஃபாவினுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த நாளிலே அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த நாளிலே கேட்கப்படும் துஆவை அல்லாஹ் மறுக்காமல் அங்கீகரிக்கின்றான். எந்த துஆவை இந்த நாளில் கேட்கின்றோமோ அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்து தருகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவினுடைய நாளிலே அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையில் ஈடுபட்டிருந்த பொழுது அவர்கள் தங்களுடைய உம்மத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதே போன்று இந்த அரஃபாவுடைய நாளில் நாம் எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் அதனை மறுக்காமல் கபூல் செய்து தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நாள் தான் இந்த அரஃபாவினுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏராளமான சிறப்புகள் இந்த அரஃபாவுடைய நாளுக்கு இருக்கின்றது. நோன்பு நோட்பது, யார் இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய 2 வருடங்களினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதே போன்று இந்த அரஃபாவினுடைய நாள் மிகவும் சிறந்த ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாமல் அங்கீகரிக்கப்படுகின்றது. அதிகமாக துஆக்களை கேட்போம். அல்லாஹ் நரகத்திலிருந்து அதிகமானோரை விடுதலை செய்யக்கூடிய நாள் இந்த அரஃபாவினுடைய நாள். வல்ல நாயன் நம் அனைவரையும் அந்த கொடிய நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. அந்த விடுதலை செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.